நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக தாங்க நான் இப்போ சொல்ல வந்திருக்கேன். யாரை பற்றி பேசுகிறோம், எதனால் எங்களுக்கு ஏதோ நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் கிட்டத்தட்ட 137 நாட்கள் வக்ரகதியில் இருந்தாருங்க. இப்போது வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு. அதன் காரணமாக உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். கிரகங்கள்லேயே ரொம்ப ஆதிக்கமிக்க கிரகம், சக்தி வாய்ந்த கிரகம் அப்படின்னு பேரெடுத்த சனி பகவானினுடைய அமைப்பு இப்போ உங்களுக்கு சாதகமாக நிற்குதுங்க. முதல் விஷயம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு சனி பகவான் தரக்கூடிய பரிசாக கூட இந்த பதிவு இருக்க போகுதுங்க. முதல் விஷயம் குடும்பந்தாங்க. உங்களுக்கு அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்குங்க. சரளமான பணவரவால் சந்தோஷம் அடைய போகிறீங்க. நம்பிக்கையோட ஒவ்வொரு வேலையிலுமே ஈடுபட போகிறீங்க. நண்பர்களும் உங்களுக்கு உற்றார் உறவினர்களும் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க. அது உங்களுடைய மனசுக்கு நிறைவை கொடுக்குங்க. குடும்பத்திலையும் சரி, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். மழலை செல்வம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குங்க. புதிய முதல்களை தைரியத்தோடு ஈடுபட போகிறீங்க. அதனால் உங்களுடைய முழு திறமையையும் வெளிப்படுத்துவீங்க, வெற்றியும் பெறுவீங்க. அதில் கடன் கொடுத்து திருப்பி கொடுக்காதவங்க அந்த பழைய கடன்கள் எல்லாமே இப்போ வசூலாகுங்க. உங்கள் எதிரிகளினுடைய பலம் குறையும். வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், யோகங்கள் உண்டாகுதுங்க. தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க. மன அழுத்தம் குறையும். உங்கள் சிந்தனைகளில் தெளிவு உண்டாகுதுங்க. உடன்பிறப்புகள், சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நன்மைகளை அடைவீங்க. புதிய சொத்துக்களை வாங்குவீங்க. ஆன்மீக பெரியார்களினுடைய சந்திப்பு இப்போ உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்று கொடுக்குங்க. தோற்ற பொலிவு உண்டாகுது. புத்திசாலிகளினுடைய நட்பை பெற இன்னும் பலன் அடைவீங்க. மன உறுதி உண்டாகுது. கவலைகள் மறையுது. சந்தோஷம் கூடுதுங்க. ஏற்றுமதி, இறக்குமதி, வியாபாரம் எல்லாமே சூடு பிடிக்குங்க. தூர தேசத்தில் இருந்து மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளை பெறுவீங்க. வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வீங்க. சேம்பு விஷயத்தில் முன்னேற்றத்தை காண்பீங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயருதுங்க. உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க எல்லாம் இப்போ அந்த தப்பை உணர்ந்துக்கிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. உங்களினுடைய உண்மை நிலையை எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. உங்ககிட்ட நட்பு வச்சுக்க ஆசைப்படுவாங்க. பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் வழியில் உங்களுக்கு இருந்த மன வருத்தங்கள் முற்றிலும் நீங்குதுங்க. குறைந்த அளவு முதலீட்டில் கூட அதிக லாபத்தை அள்ளி எடுக்க போகிறீங்க. உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்தது போல் உங்கள் செயல்களும் வடிவம் அமையுங்க. எதிரிகளால் உங்களுக்கு இருந்த தொல்லைகள் இப்போ மறையுது. எதிரிகள் எல்லாமே உங்ககிட்ட தாக்கு பிடிக்க முடியாமல் ஒதுங்கிடுவாங்க. இதோடு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா, உடல் உபாதைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தீருங்க. கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குன்னு எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபடுவீங்க. சில வேலைகள் உங்களுக்கு அலைச்சல்களை கொடுத்தாலும் அது நல்லபடியாக முடியும். நீங்கள் கொடுத்திருந்த பணம் திரும்ப கைக்கு சேருங்க. நீங்கள் போகக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும். நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கட்டி குடியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தக்க சமயத்தில் உயர்ந்தவர்களினுடைய நட்பை பெற்று கௌரவம் அடைவீங்க. களவு போன பொருள், அதாவது திருடு போன பொருள் திரும்ப கிடைக்குங்க. ஒரு நிலையான வருமானம் இல்லாமல், ஒரு நிலையான வேலை கூட இல்லாமல் இருந்தவங்க இப்போ ஒரு பிடிமானத்தோட வேலை கிடைக்குங்க. எல்லாமே சீக்கிரமாக உங்களுக்கு நடக்கும். நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு பயந்துட்டு கூட உங்களோட மகிழ்ச்சியை உங்களுக்கு திடீர்னு கொடுக்க முடியுங்க. பணிகளை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு தேடி வருங்க. வருமானம் சீராக இருக்கும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். மேலதிகாரிகளினுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் குறைவு இருக்காதுங்க. சக ஊழியர்கள் கிட்ட நல்ல நட்பு இருக்கும். உங்களுடைய கொடுத்த வேலைகளை குறைஞ்ச நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க. வேலையும் திறமையும் காட்டி பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி
வருதுங்க. அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடிய மீனராசிக்காரங்க போட்டிகளையும் பொறாமைகளையும் சமாளிப்பீங்க. உங்களுடைய சமய புத்தியால் பிரச்சனைகள்ல இருந்து இப்போ தப்பிச்சுக்குவீங்க. புதிய வாடிக்கையாளர்களையும் புதிய சந்தைகளையும் நாடி கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் சிரமங்கள் இருந்தாலுமே சாதிச்சு காட்டுவீங்க. அரசியல் மத்தியில் பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய கட்சி சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்குங்க. தொண்டர்கள் மத்தியிலையும் சரி மக்கள் மத்தியிலையும் சரி பெரிய உதவிகளை பெற்று பாராட்டுகளை பெறுவீங்க. உங்களினுடைய கௌரவம் உயருது. சமுதாயத்தில் உங்களினுடைய அந்தஸ்து உயருது. உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய வெற்றி பாதைக்கு வழிவகுக்குங்க. கலைத்திலும் படிப்படியான வளர்ச்சியை பார்ப்பீங்க. வருமானம் நல்லா இருக்கும். உங்களினுடைய குடும்பத்தார்களுக்கு செலவு செய்வீங்க. சக கலைஞர்களால் நன்மைகள் அடைவீங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. பெண்கள் மற்றும் குடும்பத்தில் அமைதி நிலவும். வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து இன்பகரமான செய்திகள் உங்களை வந்து சேருங்க. கணவர்கிட்ட அனுசரித்து நடந்துக்கோங்க. கணவர் வீட்டு உறவுக்காரங்க கிட்ட உங்களுக்கு இருந்த வீண் வாக்குவாதங்கள் மறையுது. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு வெற்றி வாகை சூட போகிறீங்க. உங்களினுடைய ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் பெருகுங்க. அதே நேரம் விளையாட்டுகள்லையுமே கவனமாக இருப்பீங்க. பெற்றோர்களினுடைய ஆதரவின் காரணமாக உங்களுடைய எதிர்கால கல்வி திட்டங்களை இப்போ நிறைவேற்றிக்குவீங்க. குடும்பத்தில் இருக்கவங்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் பாடுபடுவீங்க. திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் இங்கே தங்கு தடை இல்லாமல் நடக்குங்க. சொல்லப்போனால் சனி பகவான் இனி மீன ராசிக்காரர்களுக்கு இனிய பலன்களை தாங்க கொடுக்க போகிறாரு. உங்களுடைய தன்னம்பிக்கையும் துணிவும் கொஞ்சம் கூட குறையவே குறையாது. சுப செலவுகள் தாங்க அதிகமாகும். தொழிலில் இருந்த தேவையற்ற தெளிவற்ற மன வருத்தங்கள் எல்லாமே சரியாகுதுங்க. குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்குங்க. செல்வாக்கு உயரும். தனவரவு தாராளமாக உங்களை வந்து சேருங்க. ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க. உத்தியோக மாற்றம் இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க. எல்லாருமே விலகி ஓடுவாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நல்ல நிறுவனங்கள்லேருந்து உத்தியோகத்திற்கான வாய்ப்புகள் வரும். பல நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு கட்டுவீங்க. இழந்த சொத்துக்களை மீட்டெடுப்பீங்க. பூர்வீக சொத்துக்களை விற்றுட்டு புதுசாக இடம் வாங்கி மனை கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதில் ஆர்வம் எடுக்குங்க. இந்த தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுது. சில சமயங்களில் மனக்குழப்பங்களும் வருங்க. தந்தை வழியில் இருந்த விரிசல்கள் வந்து அகலுது. பாக பிரிவினை உடன்பிறப்புகள் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு எல்லாமே சரியாகுதுங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுது. தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்குங்க. அனுபவம் வைக்க முடிய ஆலோசனை தக்க விதத்தில் உங்களுக்கு கை கொடுக்குங்க. வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா அது நடக்குங்க. கட்டண வீட்டை பழுது பார்க்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் எல்லாமே இப்போ கைக்கூடி வரும். தொழிலில் பங்குதாரர்கள் விலகி போனாலும் புதிய பங்குதாரர்கள் வந்து சேர்வாங்க. பொருளாதார நிலையில் உயர்வாக கிடைக்குதுங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். நிதி நிறுவனங்கள் மூலமாக தொழில் வளர்ச்சிக்கு உதவி கிடைக்குங்க. நீண்ட கால திட்டங்கள் இப்போ நிறைவேறும். அலுவலக பணிகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றா முடிவுக்கு வருங்க. பழைய வண்டி வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக வண்டி வாகனம் வாங்க வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு வெளிமாநிலங்களில் இருந்து உங்களுக்கு அழைப்பு வருங்க. இல்லத்தில் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்ளுவீங்க. நல்ல சம்பவங்கள் இனி நடக்குங்க. தடைகள் எல்லாத்தையுமே முறியடித்து வெற்றி காண்பீங்க. சொல்லப்போனால் மங்கள நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்குங்க. வருமானம் உயரும். பெருமைக்குரிய சான்றோர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. தொழிலில் வெற்றி நடைபெறுங்க. உத்தியோகத்தில் இதுவரைக்கும் கிடைக்காத சலுகைகள் எல்லாமே இப்போ கிடைக்கும். திட்டமிட்டு எல்லாத்தையுமே வெற்றிகரமாக நிறைவேற்றக்கூடிய நேரம் இது. எல்லாத்துக்கும் மேலே வெற்றிகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. வேறு மொழி பேசுகிறவங்க, வேறு மதம் சார்ந்தவங்க, வேறு மனுஷங்க எல்லாமே வந்து அவங்களால உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஏதாவது கோர்ட்டு அனைவருக்கும் வணக்கங்க. மீனராசி எந்த ஒரு வேலையுமே இருந்தாலும் சரிங்க, அதை வந்து நிதானமாக செயல்பட்டு நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க. குறிப்பாக அறிவாற்றல் ரொம்ப அதிகங்க. ஆனால் அதை எப்போவுமே வெளியே காட்டிக்க மாட்டாங்க. மற்றவங்கள பேச விட்டு அவங்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறதுல
தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வம் மிக்கவங்க, தெளிவான சிந்தனையும் புத்தி சாதுரியமும் கொண்டவங்க. இதனாலேயே மேக்சிமம் இவங்க நினச்சதை காலதாமதமானாலும் அடைஞ்சிருவாங்க. தன்னோட குறிக்கோளை அடையிற வரைக்கும் உண்மையை மட்டுமே தூக்கி சுமந்துட்டு இருப்பாங்க. மீனராசிக்கிட்ட நீங்கள் பழக்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னாவே நீங்கள் உண்மையாக இருந்தால் மட்டும்தாங்க இவங்க கூட நட்பு தொடரும். மீனராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னாவே அந்த வீட்டில் ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா முதல்ல இவங்க தான் கண்டுபிடிச்சிருவாங்க. இதனாலேயே வீட்டில் இருக்கவங்க இவங்கள பார்த்தா கொஞ்சம் நடுங்கவும் செய்வாங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிடுவாங்க. தப்புன்னு தெரிஞ்சால் அதுக்கு ஒரு நாளும் துணை போக மாட்டாங்க. கற்பனை வளம் அதிகம் இருக்குங்க. கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நல்லவங்களோ கெட்டவங்களோ எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க. முடிஞ்ச அளவுக்கு கெட்டவங்களை தள்ளி வைப்பாங்க, நல்லவங்களை தூக்கி பிடிப்பாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மீனராசிக்கு இது நாள் வரைக்கும் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டமும் கண்ணீருமாக தாங்க இருந்துச்சு. மீனம் அப்படின்னாவே தன்னோட அழுகைக்கும் தன்னோட தாகத்துக்கும் வெளியே தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மீன் அழுறது யாருக்கு தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தாங்க மீனராசிக்காரங்க தன்னோட கஷ்டத்தை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. 10 ரூபா இருந்தாலும் தன்னை சார்ந்தவங்களுக்கு செலவு பண்ணிட்டு தாங்கிட்ட இல்லை அப்படிங்கிறது கூட வெளிப்படுத்தாமல் போயிடுவாங்க. ஆனால் இவங்க சுற்றி இருக்கவங்கெல்லாம் நினைப்பாங்க இவங்களோட கஷ்டத்தை வெளியே காட்டாததுனால இவங்க எப்போவுமே ரொம்ப நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சில நேரங்களில் இவங்க தனிப்பட்ட முறையில் அழுகவும் செஞ்சுருவாங்க. என்னடா இது, நம்ம பார்த்து பார்த்து எல்லாருக்கும் நல்லது பண்ணிகிட்ருக்கோம், நமக்குன்னு யாருமே எதுவுமே செய்யறது இல்லையே, என்ன ஏதுன்னு கூட யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே, நமக்கு வலிக்கலையான்னு கூட யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டுட்டு இருக்கீங்க. நம்ம சாப்பிட்டோமா சாப்பிடலையான்னு கூட யாரும் பார்க்குற கால் இல்லை அப்படின்னு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ரொம்ப வருத்தப்படக்கூடியவங்க தாங்க அதிகம். ரொம்ப பொறுமைசாலிங்க. இதனாலேயே பல பேர் இவங்களினுடைய பொறுமையை சோதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் கண்ணீர் விட்டீங்க, கதறி அழுதுட்டீங்க, நம்மளுடைய வாழ்க்கை நிலை மாறாதுன்னு கூட நினச்சிருப்பீங்க. ஆனால் 4 கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. நம்மளாக ஒரு இடத்துல சொல்லுவோம், ஏதாவது தப்பு தண்டனை நடந்துட்டா அட என்ன கிரகமோ தெரியலப்பா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தாங்க. அதாவது கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து தான் நமக்கு நல்லதும் கெட்டதும். அப்படி பார்க்கும்போது 4 கிரகங்களினுடைய சேர்க்கையினால் மீன ராசிக்கு உங்களினுடைய தலைவிதி 100க்கு 100% மாறப்போகுது. அது நல்ல வகையில். அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க. அதாவது சொந்த வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்க போகுதுங்க. இந்த சதுர்கிரக யோகத்தால் தான் இது எல்லாமே நடக்க போகுது. அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி 4 கிரகங்களினுடைய சேர்க்கையை தாங்க சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். அந்த வகையில் மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான் கிரகங்களினுடைய சேர்க்கை நடைபெற போகுது. இது அரிய நிகழ்வாக நாங்கள் ஜோதிடத்தில் சொல்லுவோம். இந்த அரிய நிகழ்வினுடைய தாக்கம் மீன ராசிக்கு எப்படின்னா, ஏற்கனவே ராகு பகவான் மீன ராசியில் இருந்துட்டு வர்றாருங்க. அதனாலேயே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுப்பாரு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செய்யக்கூடியவங்க, வைராக்கிய குணம் கொண்டவங்க. ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சிட்டிங்க அப்படின்னா அது ரொம்பவும் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. அடுத்தவங்களினுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க, தனக்கு சரின்னு பட்ட விஷயத்தை மட்டுமே செய்யக்கூடியவங்க. இந்த விஷயம் இப்படி செய்யலாம்ப்பா, இது செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணினா மட்டும்தான் அந்த விஷயத்தை நீங்கள் செய்வீங்க. அதே மாதிரி மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்குவீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதை செய்யறதுக்கு 100க்கு 100%
கண்டிப்போடு இருப்பீங்க. கட்டுப்பாடு கண்ணியத்தோடு வாழக்கூடியவங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை வந்துட்டு அதிக அளவில் சந்திக்கிறதும் நீங்களாக தான் இருப்பீங்க. நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும். புலம்பி புலம்பி ரொம்ப மனசுக்குள்ளே வருத்தத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையும் திருப்தி இல்லாமல் இருந்திருக்கும். நீங்கள் பரிந்து போய் பேசினாலும் சரி, இறங்கி போய் பேசினாலும் சரி, இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு பாதகமாகவே இருந்திருக்கும். எல்லா சூழ்நிலையிலுமே போராட்டமாகவே இருந்திருக்கக்கூடிய மீனராசிக்கு இனி ஒரு மாற்றம் வரப்போகுது. குறிப்பாக என்ன முயற்சி பண்ணாலும் தடையாகவே இருந்திருக்கு இல்லையா, எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாக போகுது. குறிப்பாக புதுசாக வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க. வீடு கல்வின்னு எல்லா விதங்கள்லையுமே யோகம் வரப்போகுது. இந்த சுக்கிர பகவானே உச்சம்தான். உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல பலன்களை கொடுக்க போகுது. நீங்கள் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுலேயும் நல்ல முன்னேற்றத்தையும் அடைய போகிறீங்க. தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாக போகுதுங்க. லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் மீனராசிக்கு மாறப்போகுது. அதே மாதிரி மனசோர்வில் இருந்தவங்க எல்லாமே இந்த காலகட்டத்துக்கு சாதகமாக இருக்கிறதுனால வெளியூருக்கு போவீங்க, வெளிநாட்டுக்கு போவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரிக்கு யோகம் எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. உயர் பதவி பெறதுக்கான யோகம் இருக்குது. உங்களினுடைய கடினமான உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் அதற்கேற்ற பலனையும் பெற போகிறீங்க. திருமண வாழ்க்கையும் எதிர்பார்த்தபடி அமைய போகுது. திருமணம் சம்பந்தப்பட்ட அனுகூலமான சிறப்பான பலன்களை அடைய போகிறீங்க. பிடிக்காத வாழ்க்கையில் இருந்தவங்க கூட அதிலிருந்து வெளியே வந்து எதிர்பார்த்த வாழ்க்கையை அமைச்சுக்க போகிறீங்க. குழந்தை பாக்கியம் பெறதுக்கான யோகம் இருக்குது. இப்போ காதலில் இருக்கவங்க திருமணம் செய்கிறதுக்கான யோகம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் இப்போ சரியாக போகுது. ஆல்ரெடி ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக சிகிச்சை பெற்றுட்டே வந்தீங்கள, அதற்குண்டான பலன்கள் இப்போ கிடைக்க போகுது. வண்டி வாகன மாற்றம் கூடிய யோகம் இருக்குது. வீடு மாற்றக்கூடிய யோகம் இருக்குது. ஆடம்பர பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், நகை நட்டு வாங்கி சொத்து சேர்க்க போகிறீங்க. குழந்தையோட கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. பிள்ளைகளினுடைய கல்விக்கு தகுந்தது போல் சில முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. தேவையான அளவு உணவு பழக்க வழக்கங்களை கட்டுப்பாடுகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தூக்கம் இல்லாமல் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி நல்ல தூக்கம் வரப்போகுது. நிம்மதியான வாழ்க்கை நிலை மாறப்போகுது. புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தினால மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலைக்கு போக போகிறீங்க. அதே மாதிரி கடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. நிர்வாக திறமை புத்திசாலித்தனத்தால் வெற்றி பெற போகிறீங்க. கடனை அடைக்கிறதற்கான முயற்சிகளில் ஈடுபட போகிறீங்க. எல்லா விதமான யோகத்தையும் இந்த காலகட்டத்தில் மீனராசி குறிப்பாக தெய்வ நம்பிக்கை அதிகமாக உங்ககிட்ட இருக்குது இல்லைங்களா, அதனாலேயே இந்த காலகட்டத்தில் ஆன்மீக காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவீங்க. குறிப்பாக பணப்புழக்கம் நல்ல வகையில் இருக்க போகுது. உறவுக்காரர்களோட மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்போகுது. முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் நிறைய பிறக்க போகுதுங்க. புதுசாக ஆடை அபகரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவீங்க. மின்சாதன பொருட்கள் எல்லாமே வாங்குறதுக்கு யோகம் இருக்குது. பிள்ளைகள் வழியில் நீங்கள் பெருமைப்படக்கூடிய செய்திகளை கேட்க போகிறீங்க. திருமண முயற்சிகள் சாதகமாக முடிய போகுது. மகளுக்கோ மகனுக்கோ நல்ல வரன் அமையும். குடும்பத்தில் அப்பப்போ இருந்து வந்த சின்ன சின்ன சங்கடங்களும் மறைய போகுது. உற்றார் உறவினர்களோட உங்களுக்கு இருந்த மனக்கசப்பல் மனத்தாங்கல்கள் மறைஞ்சு குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியை கொடுக்க போகுது. அதே மாதிரி குடும்ப விவகாரங்களை மற்றவங்களினுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களுடைய தலையீடு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரியே இருந்தாலும் கடைசியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பெருசாக்கிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகரிக்கும். பதவி மாற்றம் இடமாற்றம் ஏற்படுங்க. அலுவலகத்தில் உயர் அதிகாரி கிட்ட பேசும்போது பொறுமையை கடைபிடிச்சு பேசுங்க, நல்லது.